பற்றி எரியும் குவைத் மின் நிலையங்கள். அல்ஜோரில் என்ன ஆனது? குவைத்தினுடைய சதித்திட்டம் வெளிப்பட்டது. முன்மொழியப்பட்ட 10 நாள் போர் நிறுத்தம். போரில் நுழையும் இஸ்ரேல். குர்து தலைமையை தாக்கியிருக்கக்கூடிய ஈரான். மிலிட்டரி அகாடமியும் தாக்கியிருக்கக்கூடிய ஈரான். ஹூத்திகளால் முற்றுகையிடப்பட்ட சவுதி. கும்சாரில் வெடித்து எரியும் கப்பல்கள். அபாடானை அடித்த அமெரிக்கா. கார்க்கு தரைவழி தாக்குதலுக்கு தயாரான ஈரான். செப்ரஸில் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிடும் துருக்கி. புகைக்காக கனடாவுக்கு வரி விதிக்கக்கூடிய ட்ரம்ப். காசாவாசி அகமது யூசுப் கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ பரபரப்பான சூழ்நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வீடியோக்கள், அதனுடைய உண்மையான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். என்னன்னு சொன்னால், நம்ம உங்களுக்கு ஒரு தவறான செய்தியை இன்ஷா அல்லாஹ் வழங்க மாட்டோம். இறைவன் காப்பாற்றணும். இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, இதை மக்கள் பார்த்து பாய் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தியை நம்ம முதல்ல சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், B2 ஸ்டெல்த் ஃப்ளைட் சாதாரணமாக கிடையாதுங்க. அமெரிக்காவினுடைய உச்சபட்ச விமானம் இதுதான். அதாவது F-35யோட ரொம்ப கூட இதுதான் B2. இந்த விமானத்தில் தான் GPU குண்டெல்லாம் இருக்கும். அதாவது பங்கர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஆழமான, நீ எவ்வளோ ஆழத்தில் வச்சுருந்தாலும் குண்டை போட்டு அந்த இடத்த டன்னலை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை அழிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த GPU குண்டு. இந்த விமானத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக ஈரானுடைய RPG லேன்சர்னு சொல்லுவாங்களா, இதை கையில் வச்சு மேன்ஸ்பேடுன்னு சொல்லுவாங்க, கையில் வச்சு அடிக்கிறது, அதை வச்சு அடித்த மாதிரியான ஒரு வீடியோ பரவலாக தமிழ் உலகத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பரவலாக இன்டர்நேஷ்னல் அளவில் இந்த வீடியோ பரவிக்கிட்டு இருங்க. இது உண்மை இல்லை, இது AI வீடியோ. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியை இன்றைக்கி ஈரானே சொல்லுங்க. தஸ்னீம் நியூஸ் சேனலோ, மெஹரோ, பிரஸ் டிவியோ யாருமே சொல்லலை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறோம். அதனால சரியான செய்திகளை கவனமான முறையில் நம்ம கேட்கணும், பார்க்கணும், நீங்களும் படித்து புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திகள், குவைத்தினுடைய பல பகுதிகளை இன்னைக்கு ஈரான் அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த தாக்குதல் எப்போ நடந்துச்சு, இன்னொரு தாக்குதல் எப்போ நடந்துச்சு அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் கூட குவைத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கான காரணமாக ஈரான் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் இதை உறுதிப்படுத்தாத வரைக்கும் நம்ம இதை உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஈரான் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி 28 தையிபேங்கிற ஸ்கூலில், அந்த சின்ன பசங்க படித்த ஸ்கூலில் டொமாஹேக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை போட்டாங்க. அமெரிக்கா தான் போட்டாங்க. அதில் 168 குழந்தைகள் இறந்து போனாங்க, துடிச்சு இறந்து போனாங்க. இது ஈரானில் மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலையே உருவாக்கிச்சு. எந்த அளவுக்குனா, ஈரானுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த உள்ளே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் பார்ட்டிகள் கூட என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துச்சுங்க. இதை எந்த இடத்துலேருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா, குவைத்தினுடைய சர்ஃபேஸ் பகுதியிலிருந்து, அவங்களுடைய நிலப்பரப்பில் இருந்து தான் இதை தாக்குதல் நடத்தியிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. சர்வதேச நியூஸ் சேனல்கள்லாம் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. ஆனால் இவங்க செய்யவே மாட்டாங்க, அவ்வளோ பெரிய யோகியானுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்ல, கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது கேம்ப் புயரிங் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய இராணுவ வீரருடைய போர். சரி பரவாயில்லடா, உன் பார்வையில் தியாகம் செஞ்சவராக இருக்கட்டும்டா, என்னடா தியாகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டால், 2003 ஈராக் போர், இந்த பொய்யான போர், அணு ஆயுதம் இருக்கதா சொல்லி கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இறந்து போனாங்கல்ல, அந்த போரில் இவர் பங்கு பெற்று வீர தீரமாக செயல்பட்டார், அதுக்காக அவர் பேரை வைக்கிறவங்கன்னு சொல்லி குவைத்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கூமுட்டையை அதனாலயோ என்னவங்க இந்த செய்தியை சொல்லிட்டு ஈரான் இன்றைக்கி பார்த்தாங்கன்னா அடிக்கிறாங்க. மற்றவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தலை. ஆனால் அமெரிக்காவுடைய ஏவுகணைங்கிறதான் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி இன்னும் உறுதிப்படுத்தலை. அதனால என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குவைத்தினுடைய பல பகுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா அல்ஜோர் அப்படிங்கிற ஒரு நீர்நிலை ப்ளஸ் அதோட பவர் பிளானட், இந்த 2 பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அந்த ஒன்றா இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு ஏவுகணை தாக்குதலை ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, 1539 மெகாவாட் மின் உற்பத்தி அங்கே இருக்கிறான். எவ்வளோ பாருங்கள், 1539 மெகாவாட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 10% பார்த்தீங்கன்னா டோட்டல் குவைத்தினுடைய மக்களுடைய அந்த கன்சம்ஷனில்
அவங்களுடைய மின் உற்பத்தியை இந்த அல்சோர் நிலையம் எவ்வளோ பூர்த்தி செய்யுதுன்னா 10% அந்த பவர், அதாவது இபி அது வந்து கன்சப்ஷன் பண்ணுது. அதே மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா 20% வந்து குவைத்தினுடைய மொத்த மக்களுக்கும் இங்கே இருந்தால் 20% வாட்டர் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஒன்று, அதாவது குவைத்தினுடைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் அடித்த உடனே எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஃபஸ்ட்டு குவைத் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகுதி தாக்கப்பட்டுச்சு, அவசர கால திட்டம்னு வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதான், பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிளான் பியை வச்சு நாங்கள் அவசர கால திட்டத்தை நாங்கள் உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதே மாதிரி பழுது பார்க்கக்கூடிய வேலை, ரிப்பேர் ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா, அந்த வேலையை நாங்கள் ஈடுபட்டு உடனே சரி பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு குவைத் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக அவங்களுடைய அவசர கால திட்டம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற வரக்கூடிய காட்சிகளை பார்க்கவும் நம்மளுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா வரிசையாக லாரி நிற்கிதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை, சொல்லப்போனால் குவைத் இருளிலே மூழ்கிருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதியில் இன்றைக்கி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதிலுக்கு இன்றைக்கி ஈரானை நோக்கி என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்படும், இவ்வளோ அடி வாங்குறேன்னா இது கூடுதலாக தான் ஈரானில் விழுவுங்க. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் உறுதியாக நிற்கிறாங்க அவங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கலிப்பாப் வந்து நக்கலாக ஒரு பதிவு போடுறாரு. இன்றைக்கி என்னென்னா, வாஷிங்டன் எங்களோட பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கப்பலில் ஆயுதங்களை கொண்டுட்டு வர்றாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், டொனால்ட் குக் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இன்றைக்கி ஆயுதங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, வாங்க வாங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கலிப்பாப் பேசியிருக்கிறார். பதிலுக்கு ஈரானில் என்ன மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு பாருங்கள். அவங்களுடைய நீர்நிலைகளுடைய பகுதியில் அபடான் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதிங்க, ஈரானுடைய அதாவது ஈராக்கினுடைய அந்த பார்டரில் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு சொந்தமானது, ஈராக்குடைய பார்டரில் இருக்குது, ஈரானுக்கு சொந்தமானது. ஷாட் அல் அரப் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி இருக்குது. இது வந்து 2 பகுதி இறங்குதாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இராணுவம் இருக்குது, ஈரானுடைய மறைவான இராணுவங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள், அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலைகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அடித்தா பதிலுக்கு என்ன நடக்கும் பாருங்கள். குவைத்தினுடைய மிக முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா அலி அல் சபா மிலிட்ரி அகாடமி 1967 உருவாக்கப்பட்டதுங்க. இதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா வேல்யூ, மட்டுமே 10,000 கோடி ரூபா. இது வந்து நேரடியாக குவைத்தினுடைய அந்த அமைச்சகம், அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்கிற டாக்டிஸாக செயல்படக்கூடிய தரை வழிப்படையும் டாக்டிஸாக செயல்பட்டு போவாங்களாம். அந்த இடத்துல அடிச்சிட்டேன், நீ என்னடா தந்திரங்கள் பண்ணுறது, நான் தந்திரம் பண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் டாக்டிஸ் மிசில்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம். அந்த டாக்டிசல் மிசில்ஸ் மாதிரி எதையோ ஒன்று வச்சு இந்த பகுதியில் இன்றைக்கி அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக டோட்டல் அவருடைய ஏவுகணையை வந்து இன்றைக்கி இறக்கி காட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபத்தாவை காட்டுறாங்க, ஜுல்ஃபிகர் காட்டுறாங்க, ஏமாத் காட்டுறாங்க, அதே மாதிரி கைபர் ஷக்கானை காட்டுறாங்க. இதெல்லாம் ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேலஸ்டிக் மிசில்ஸுங்க. இதெல்லாம் வீடியோவை காட்டுறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இருக்கான்ல இந்த நேசமணி ட்ரம்ப் என்ன சொல்லணும், ஈரானில் ஒன்றுமே இல்லைங்க, இராணுவ படை இல்லை, கப்பல் படை இல்லை, மக்கள் படை இல்லை, எதுவுமே இல்லை ஈரான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த வீடியோவை ஈரான் அப்லோட் பண்ணி நாங்கள் எப்படி இருக்கோன்னு பார்த்துக்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்படி காட்டினது மட்டும் இல்லை, எங்களுடைய தாக்குதல் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தினுடைய பல பகுதிகளில் தாக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஃபியா அப்படின்னு சொல்கிற ஒரு பவர் பிளானட், இதுவும் ப்ளஸ் வாட்டர் 2 சேர்ந்து இருக்குது. இதனுடைய மெகாவாட் இங்கே மட்டுமே கரண்ட்டுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7100 மெகாவாட்டு உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அதாவது இந்த குவைத்தினுடைய தேசிய கட்டமைப்பு கீழே உள்ளே இருக்கக்கூடிய சுஃபியா பவர் பிளான்ட் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரான் பல பகுதியில் அடிக்கிறாங்க. அதில் குறிப்பாக இப்போ நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் C2 அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் இருந்தால் கமாண்ட் பண்ணுறதான். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டால் இன்றைக்கி சிக்னல் கிடைக்காது, எங்கேயாவது ஒரு பகுதிக்கு போயிட்டால் சிக்னல் கிடைக்காது, ரீசார்ஜ் பண்ணுங்கள், அங்கே போனால் சிக்னல் கிடைக்கும், இங்கே போனால் சிக்னல் கிடைக்கும் அப்படிலாம் வெட்டி விளம்பரம் பண்ணுவாங்க. ஒன்றுமே ஆனால் நடக்காது. எல்லாமே இதில் ஒரு வகையில் மக்களை ஏமாற்றக்கூடிய திருட்டு பசங்களை தான் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 30,000 அடிக்கு மேலே போகிறப்ப அங்கெல்லாம் சிக்னல் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த மாதிரியான மிலிட்ரி பேஸில் இந்த ரேடாரு, உளவு தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த விமானங்களை கண்காணிக்கக்கூடியதை கமாண்டோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பஹ்ரைனில் இருந்த அமெரிக்காவினுடைய
கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் C2 இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் மட்டுங்க கொள்ளையில் உயிர்வானுங்க எவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுங்களா? இந்த குவைத் கரப்பயிலுவ 25 லட்சம் சதுர மைல் இடம் கொடுத்து வச்சுருக்காங்களா இந்த இடத்துக்கு மட்டுமே. இப்போ எவ்வளோ பெரிய பேஸாக இருக்கும் பாருங்களேன். நம்ம கூட செய்தி சொல்கிறப்ப எல்லாரும் ஒரு டவுட் வந்துருக்கும், என்ன பை தொடர்ந்து பஹ்ரைனில் அட்டாக்கு, தொடர்ந்து குவைத்தில் அட்டாக்கு, அலி அல் சலேமில் அடிச்சுட்டேங்கிறீங்க, கேம் புஹரிங்கில் அடிச்சுட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி சந்தேகம் வந்திருக்கலாம். கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் C2ங்கிற இந்த பஹ்ரைனுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொடுத்து வச்சுருக்கிறாங்களா கொள்ளையில் வருவாங்க. பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் நியூஸ் சொல்கிறப்ப கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், என்ன பாய் தொடர்ந்து பஹ்ரைனில் அட்டாக்கு, தொடர்ந்து குவைத்திலுடைய அலி சலேமில் அட்டாக்கு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அது பகுதி என்ன அவ்வளோ பெருசா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்திருக்கலாம். அந்த சந்தேகம் யாருக்காவது ஏற்பட்டால் இந்த கமாண்டா பண்ணுற அந்த இடத்துக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பதிலுக்கு இன்றைக்கி ஹூத்திகள் செய்திருக்கக்கூடிய அறிவிப்பு தாங்க ரொம்ப காரசாரமாகவே இருக்குது. இதனுடைய விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கடந்த 3ஆம் தேதி ஆயத்துல்லா அல் கமேனியினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கலந்துக்கிறதுக்காக மகான்கிற ஒரு ஃப்ளைட்டு ஏமனுக்குள்ளே இறங்குது. ஏமன் அதாவது ஹூத்திகள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சனா ஹைடைடா போன்ற பகுதியில் இறங்குது. முடியாது அது சுற்றி இறங்கலாம் விடமாட்டேன்னு சொன்னாங்க சவுதிக்காரங்க. அந்த ரன்வேல கொண்டு போய் குண்டை போட்டாங்க. குண்டை போட்டோன்னே பதிலுக்கு இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அபஹா அப்படிங்கிற விமான நிலையத்தை அடித்து தூள் பறத்துனாங்க ஹூத்திகள். அதுக்கப்புறம் சமரச ஒப்பந்தம் அப்படின்னு பேச்சு போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இன்றைக்கி எகியாசாரி அறிவிப்பு செய்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா எகியாசாரி யாருன்னு சொன்னால் ஹூத்திகளுடைய ஸ்போக் பர்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி சவுதியினுடைய அந்த பாப் எல் மந்தீப் ஜலசந்தியில் வரக்கூடிய டோட்டல் ஆயில் டேங்கரையும் நாங்கள் முடக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் முடக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹூத்திகளுக்கு ஒரு உத்தரவு போடுறார். என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஹூத்திகள் பழங்குடியின மக்கள் 2 சாரார் இருக்காங்க அந்த பகுதியில் ஹூத்திகள் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல. அவர் 2 பேருக்குமே ஒரு உத்தரவு போடுறாரு, ரெடியாக இருங்க, போருக்கு ரெடியாக இருங்க, எல்லா நிலையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான காரணம் என்ன, இன்றைக்கி சவுதிக்காரன் பார்த்தா ஒரு வேலை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய லேட்டஸ்ட் விமானம் ஏதோ அதான் விலைக்கு வாங்கினது தான், சொந்தமாக தயாரிக்கிற புத்தி தான் இல்லையே, விலைக்கு வாங்கின விமானத்தை எடுத்துக்கிட்டு நேராக என்ன பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் இருக்கக்கூடிய சனா ஹைடைடா பாப் எல் மந்தீப் ஜலசந்தி இது போன்ற பகுதிகளெலாம் வேவு பார்த்துருக்காங்க. ரேடா டூம் மூலியமாக வேவ் பார்த்துருக்குறாங்க. வேவ் பார்த்த உடனே இது ஒரு தாக்குதலுக்கான முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்னு ஹூத்திகள் அனலைஸ் பண்ணுறாங்க. சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி. அதனால் சவுதியினுடைய ஆயில் டேங்கர் அத்தனை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அதே சமயம் எங்களுடைய படைக்கு நாங்கள் உத்தரவு போடுறோம், ரெடியாக இருங்க அப்படிங்கிற உத்தரவை ஹூத்திகள் இன்றைக்கி பிறப்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா 10 நாள் போர் நிறுத்த முன்மொழிவு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. 10 நாள் நாங்கள் போர் நிறுத்தத்தை முன்மொழிவு போகிறோம். காரணம் என்னென்னா, நாங்கள் எப்படி அடுத்து இந்த போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக, அதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதுக்கப்புறம் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம், அதை எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே இந்த 10 நாள் அதை ரெஸ்ட் பீரியட் மாதிரி நாங்கள் விட்டு நாங்கள் எப்படி எங்களுக்குள்ளே புரிந்துணர்வு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு முன்மொழியப்பட்டிருக்கு. சொல்லதான் பட்டிருக்கு. சொல்லப்படுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அக்கபா அப்படின்னு சொல்கிற ஜோர்டானுடைய விமானத்தளத்தை அடித்தாங்க. அவங்க எப்படின்னா இப்போ காலி பண்ணுங்க அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்திலே கொண்டு போய் ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அது எங்கே இருக்குன்னா, இஸ்ரேலுடைய ஈராக்கினுடைய பக்கத்தில் இருக்குது. இஸ்ரேல் பக்கத்தில் உடனே உடனே வந்துட்டாங்க இஸ்ரேல் காட்ஸ். அவருக்கான்ல இப்போ எப்படிப்பட்டவன்னா, சமீபத்தில் காசாவில் போய் பார்த்துட்டு அவ்வளோ பேர் இறந்து போனாங்களா, அப்படியே இடிபாடாக கிடக்குங்க. 10,000 பேர் இடிபாடுகளுக்கு கீழே இருக்காங்க. நான் குடும்பத்தை எடுக்கும்போது, தான் புள்ளை எடுக்கும்போது எலும்பு மண்டை ஓட எடுத்துகிட்டு ஒரு தாய் முத்தமிட்டு கட்டி அணைச்சி அழுகிறாங்க. பார்க்கவே முடியாத வீடியோ, காட்டவும் முடியாத வீடியோ யூடியூப்பில். அப்படி இருந்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்கிறான்னா, நன்றாக இருக்குதே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு தாங்கவே முடியலை. நெட்டிசன்கள் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படி சொன்னதுக்கு நெட்டிசன்கள் என்ன சொன்னாங்க நான் சொல்லவா? போடா மயிறு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நெட்டிசன் சொன்னாங்க, நான் சொல்லலைங்க. அப்படிப்பட்ட வேலையை செஞ்சவங்க அவங்க. ஏன்னா அடுத்து அந்த அக்கபாங்கிற அந்த இடத்துல தாக்குதல் நடந்தவொடனே நாங்கள் போருக்குள்ளே வர்றோம், போர் தேரோம், ஈரானை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் 10 நாள் முன்மொழிவு அப்படின்னு போட்டிருக்குது. நடக்குமா நடக்காதாங்கிறது 2வது பட்சம். ஆனால் நெத்தனியாவுக்கு ஒரு பின்னடைவு. தேர்தல் வரப்போது, தோக்க போகிறோம். தேர்தல் என்னங்க பண்ணணும், ஆச்சரியம் என்ன பண்ணணும், எதையாவது ஒன்று கிளப்பி விடணும், நான் தான் ஹீரோன்னு காட்டணும், நான் தான் பாதுகாவல்னு சொல்லணும், நான் தான் சௌக்கியதார்னு சொல்லணும், ஏதாவது சொல்லணும்ல. இதுதான் ஆட்சியாளரோட பண்புல. அப்படி அவன் செய்ய இருந்த வேலையை இன்னைக்கு முடக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற பேச்சும் போகுது. அதேமாதிரி குர்து மக்கள், இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கப்ப ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ரூபத்திலையும் நீ உள்ள தரைவழி தாக்குதல் நடத்திடக்கூடாது, குர்து மக்கள் நீ அப்படி நினைச்சனாவே உன்னை அடிப்புன்னு சொல்லி குர்து மக்கள் இருக்கக்கூடிய தலைமை இன்னைக்கு ஈரான் தகர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஹுக் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி,
இதுவும் குர்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை இன்றைக்கி ஈரான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. கனடாவில் வந்து ஒரு புகைங்க, அந்த காடெல்லாம் எரிஞ்சு புகையாக வரும்ல, அது மாதிரி ஒரு புகை ஏற்பட்டு, இது யாராவது செஞ்சுருப்பாங்களா இந்த நாடாவது விரும்பி? தானாக ஏற்பட்டது, இல்லாட்டி யாராவது சிகரெட்டையில் குடிச்சு போட்டால் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும். இப்படி ஏற்பட்டு காடே எரிஞ்சு அதோடைய புகை வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்துருச்சு. கனடா எதாவது பண்ணுவாங்களா? இந்த லூஸ் இருக்கானே இந்த பிச்சுமணி ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே புகை வந்துருச்சு, அதனால் விட மாட்டேன், கனடாவுக்கு நான் வரி போடாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் ஸ்பெயின் ஃபுட்பாலில் ஜெயித்தவுடனே அதை பெரிய அளவு ஸ்பெயினுடைய வீரர்கள் கண்டுகொள்ளலை, அது தனி விஷயம். ஆனால் அந்த ஸ்பெயினை பற்றி பேசுகிறப்ப 12 நாளைக்கு முன்னாடி மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் ஸ்பெயினுக்கு வாழ்த்தே சொல்லலை அப்படின்னு ஒரு கண்டனம் வந்தவுடனே ஸ்பெயின் நான் வந்து ஃபோன் பண்ணேன் ஸ்பெயினுக்கு, ட்ரம்ப் வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். 12 நாளைக்கு முன்னாடி ஒரு நிலை, 12 நாளுக்கு அப்புறம் ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிட்டு வர்றோம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அகமது இவர் தான் தகப்பனார். இது புள்ள இந்த குழந்தைய ஃபோட்டோ பாருங்கள். இந்த குழந்தையோட பேர் யூசுஃப். இவருக்கு 3 குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மருத்துவர். எப்படிப்பட்ட மருத்துவர்னால் மருத்துவம் ப்ளஸ் வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் சொல்லுவாங்கள்ல, அதில் பணிபுரிகிறவர். ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. இந்த 7 அக்டோபர் 2023க்கு முன்னாடி எங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் பறந்து விரிந்த சொந்த பந்தங்களோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம். ஏன்னா உறவினோடு தன்னுடைய வாழ்நாளும் ரிசுக்கும் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவர் தான் சொந்தத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நபிமொழி சொல்லுது. அதற்கேற்பே ஒரு வாழ்ந்த மாதிரி தெரியுது. இறைவன் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான். இவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் எப்படின்னா ரொம்ப சந்தோஷமான நிலையை வாழ்ந்தோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த நாளே எனக்கு நாசர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியிலேருந்து டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா பேஷண்ட்டையும் ஸ்கேன் எடுத்தேன். நான் கண்ட காட்சிகள் உலகத்தில் அப்படி ஒரு நான் கண்ட காட்சியை உலகத்தில் யாரும் அப்படி கண்டிருக்க மாட்டாங்க. ஆழமான காயங்கள், குண்டு காயங்கள், சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள், யாரையும் பாரபட்சம் பார்க்காம மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேல் ஒரு வெறியாட்டத்தை ஆடித்தான். அதே சமயம் என்னுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா அல் அமல் அப்படின்னு சொல்கிற நாசர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா கான் யூனிஸில் இருக்குது. கான் யூனிஸுடைய பகுதியில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமாக இருந்தது. என் குடும்பத்தின் இது 1000 பயந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் இருக்கக்கூடிய பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே என் குடும்ப வீடு பக்கத்தில் தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சம்பவம் எனக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே நான் ஃபோன் எடுத்து அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் ரிங் 2 அடிக்கிறேன், நார்மல் கால் பண்ணுறேன், ஃபோன் போகல. வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன். 3வது முறையாக அந்த வாட்ஸ்அப் கால் எடுக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய சத்தம், அழும் குரல் எனக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியச்சு. என் பையன் யூசுஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜூரின் என்னுடைய மகள், ஹமீதுன்னு ஒரு மகள், 3 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சோ, என் மனைவிக்கு என்ன ஆச்சு, ரவான், மனைவி பேர் ரவானுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நான் பயந்து நான் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வர்றேன். வந்தால் எமர்ஜென்சியில் வந்து எல்லா வண்டியில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கண்ட காட்சி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய மகன், அதாவது என்னுடைய மகள் ஹமீத், அது மட்டும் ஜூரி, என்னுடைய மனைவி 3 பேரும் உயிரோடு இருந்தார்கள். நான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். அவங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு காயங்கள் நான் தொடச்சி விட்டு அவங்கள பராமரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி பராமரிச்சுக்கிட்டு இருக்கப்பயே தான் என்னுடைய மகன் யூசுஃபை நான் மறந்துட்டேன். என் பையன் யூசுஃப் எங்கன்னு கேட்டப்போ அவங்களுக்கு தெரியலை. வேறு பகுதிக்கு அவன் போயிருப்பானா, வேறு பகுதியில் அவன் அந்த மாச்சோடியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்கள்லையும் இந்த பையனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் போய் கேட்டேன். யூசுஃப் ஒரு செவத்த நிறம், சுருண்ட முடி, நான் இங்கே இருக்கானா கேட்டுக்கிட்டே இருந்தேன். யாரும் தெரியலன்னு. இப்போ அங்கே வந்து ஒரு பத்திரிக்கையாளருடைய ஃபோட்டோ வாங்கி பார்த்தப்ப என்னுடைய மகனுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அப்படியே நான் இடிஞ்சு போயிட்டேன். என் உள்ளமெல்லாம் இறுக்கி போச்சு. நான் கல்லறைக்கு வேகமாக அந்த மாச்சூர் இருக்கக்கூடிய பகுதிக்கு நான் வேகமாக ஓடுனேன். என்னுடைய பையனை நான் பார்த்தப்ப சொல்ல முடியாத துன்பம். மறுபக்கம் என்னுடைய மகள், என்னுடைய மனைவி எல்லாரும் வந்து அழுகிறாங்க. என்ன நானும் சரி பண்ணிக்கணும், என் மகளையும் என்னுடைய மனைவியும் நான் சரி பண்ணணும். இக்கட்டான சூழ்நிலையில் என் மகளையும் என்னுடைய மனைவியும் சரி செய்துக்கிட்டேன். என் உள்ளத்தை அப்படியே நசுக்கி புளிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எல்லா குழந்தையும் பிடிக்கும். என் 3வது குழந்தை யூசுஃப் மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா அழகாக பேசுவான், என்கிட்ட அன்பாக நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிட்டே அவர் சொல்கிறாரு. என்னென்னா இந்த குழந்தையோட நினைப்பு நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி நான் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிட்டே அவர் சொல்கிறார். இந்த சமயத்தில்ங்க ஒரு நபிமொழியை நினைவுபடுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நபிகளார் சொன்னாங்க, அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அந்த அவையில் வரலை, அவர் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலை. அவர் நபிகள் நாயகம் கேட்டாங்க, எங்கப்பா அவர் அப்படின்னு.
அவருடைய குழந்தை மரணிச்சு போச்சு, அதனால் துக்கத்தில் அவர் வராமல் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே நபிகளார் அவரை சந்திக்க போனாங்க. போய் அவருக்கு ஒரு உபதேசம் சொன்னாங்க. நீ சொர்க்கத்துக்கு போகிறப்ப உன்னுடைய கதவை திறக்கிறதுக்காக அந்த பையன் ரெடியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆதரவு வைக்கிறேன் நான் அப்படின்னு நபிகளார் சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாதிரியான ஒரு பாக்கியத்தை யூசுப் அகமதுக்கு செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை மறுமையில் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்க. இதுக்கப்புறம் அகமதுடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சு? உடனே நாசர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் சந்தித்த விஷயங்கள்லாம் சொல்லி மாற முடியாது. இன்ஷால்லா அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.